பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தை 10. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன், நம்புகின்றேன். என்னுடைய ஜெபம் எப்பொழுதும் உங்களை தாங்கும். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அனுதினமும் நான் ஜெபிக்கின்றேன். திருப்பலியிலே உங்களுடைய விண்ணப்பங்களையும் நான் நினைவு கூறுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது, ஆண்டவரிடம் போய் நம்மளுடைய தேவைகளை அறிக்கையிடும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். ஆண்டவர் நமக்கு பக்க பலனாய் இருக்க கடந்து வருகின்றார். நம்மை தீயோனுடைய கரங்களில் இருந்து அவர் பாதுகாக்கின்றார். இவை அனைத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் பார்க்கலாம். அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜெப கருத்துக்களை அனுப்புங்கள். நான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் குறிப்பாக நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜெப கருத்துக்காகவும் நான் மன்றாடுவேன். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ தேவைகளோடு இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டால் எனக்கு அது போதும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கலாம். அற்புதத்தை எதிர்பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் கொடுக்கக்கூடிய செய்தி, அந்த உயிரை வார்த்தைகள் அவர் எனக்கு கொடுத்த பிச்சை. நானும் உங்களைப் போல் ஒரு சாதாரண ஒரு மனிதன், நானும் ஒரு பாவிதான், நானும் பாவத்தில் விழக்கூடியவன் தான். எனவே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை தேடி போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றேன். பிரியமானவர்களே, நீங்களும் உங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த ஒவ்வொரு நாளும் உங்களை தயாரிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே அநேக பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் பாவியாக இருக்கின்றேனே, நான் ரகசிய பாவங்கள் செய்திருக்கின்றேனே, விபச்சார பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கின்றேனே, நான் கெட்ட வார்த்தை போய் பேசி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே, மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய பொருள்களையும் நிலப்புலன்களையும் அபகரித்து இருக்கின்றேனே, நான் குடிவெறிக்கு அடிமையாகி புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி ஆண்டவர் தங்கக்கூடிய இந்த ஆலயத்தை சேதப்படுத்தி இருக்கின்றேனே, இந்த நாளிலும் கூட என்னுடைய சொந்த புத்தியினால் அலைந்து திரிந்து கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் தல கணத்தோடு நடக்கின்றேனே, யாரையும் மதிப்பது இல்லையே, சிறு வயதிலே என்னுடைய தாய் தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது இல்லையே, என்னுடைய தாய் தகப்பனை அழ வைத்திருக்கின்றேன், கண்ணீர் வடிக்க வைத்திருக்கின்றேன், வேதனைப்படுத்தி இருக்கின்றேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, 10 கட்டளைக்கு எதிராக அப்படியே பாவங்களை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 2 கட்டளைகளுக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய அந்த 7 தலையான பாவங்களுக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, விழுந்து போய் இருந்தாலும் சரி, இந்த நாளிலே உங்களை தூக்கி விடுவதற்காக ஆண்டவர் உங்களை தேடி வந்து இருக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய தாய் தகப்பன் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள், நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், நான் அழிந்து போய்விட வேண்டியதுதான் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, விழுந்தவன் எழுந்தது இல்லையா, கடந்து சென்றவன் பிரிந்து சென்றவன் திரும்பி வந்ததில்லையா என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக அருமையாக
பேசுகின்றார். எனவே இந்த நேரத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களை செய்து இருந்தாலும், எப்படிப்பட்ட குற்றங்களை செய்து இருந்தாலும், இதோ நான் வாழ முடியாது, விழுந்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்து இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். எரேமியா 15:19 ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன், என் முன் வந்து நிற்பாய், பயனில நீக்கி பயனுள்ள பேசின், நீ என் இறைவாக்கினாக இருப்பாய், அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீர் அவர்களிடம் திரும்ப வேண்டாம் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இருக்கின்றார். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இருக்கின்றார். நீ திரும்பி வந்தால், மனமாறி வந்தால், மனந்திருந்தி வந்தால், என்னை நோக்கி நீ கடந்து வந்தால், நான் உன்னை முன்னிய நிலைக்கு கொண்டு வருவேன், உன்னை ஒரு இறைவாக்கினராக மாற்றுவேன், நீர் 4 பேருக்கு முன்பாக நின்று பேசக்கூடிய இந்த பலத்தையும் வல்லமையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் திரும்பி வருவது அவ்வளவு எளிமையான ஒரு காரியம் அல்ல. நீங்கள் எந்த நேரத்தில் ஆண்டவரிடம் திரும்புகிறீர்களோ அந்த நேரத்தில் உங்களோடு உண்டவன், உங்களோடு படுத்து உறங்கியவன், உங்களோடு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கடந்து வந்தவள் உங்களை அவமானப்படுத்துவார்கள், உங்களை பற்றி ஏளனம் பேசுவார்கள். எனக்கு இவனை பற்றி தெரியாதா, இவளை பற்றி தெரியாதா, எப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், இப்பொழுது ஒரு புனிதனை போல, ஒரு புனிதையை போல பேசுகிறானே என்று உங்களோடு பேசலாம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய ஆத்துமா முக்கியம், உங்களுடைய வாழ்க்கை முக்கியம். எனவே தான் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், உன் தாய் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீ என்னிடம் வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 38வது அதிகாரம் 21வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதையும், என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதையும் என்றும் தாவீது புலம்புகின்றார். ஏனென்றால் அவர் அறிந்து புரிந்து இருந்தார். கடவுள் அவரை விட்டு வழி விலகி சென்று விட்டால், கடவுள் அவரோடு இல்லை என்றால் அவர் ஒரு இறந்த பிணத்திற்கு சமம் என்பதை அவர் உணர்ந்து இருந்தபடியினால் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றார். அப்படியே ஒரு தோல்வி வந்தவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணராதபடியினால் உடனடியாக தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்றார். தன்னுடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கதறுகின்றார். ஆண்டவரும் அவருக்கு குரல் கொடுக்கின்றார், செவி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் வருகின்றது. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வார்த்தை: உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், கை நெகிழவும் மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைப்பது இல்லை. இந்த உண்மையான தெய்வத்தை, நற்கருணை நாதரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இம்மானுவேலின் தெய்வத்தை அறிந்து கொண்டவர்கள் சில பேர்தான். நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட, கத்தோலிக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட அவரை கண்டுகொள்வது இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பெருமைக்காக கோயிலுக்குள் கடந்து வந்து நான் அதை செய்தேன், நான் அதை கட்டினேன், நான் இதை செய்தேன் என்று சொல்லி பெருமைக்கு ஆசைப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர். அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படிப்பட்டவர்களும் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்றால் ஆண்டவர் இந்த நாளில் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, நான் பார்க்கின்றேன், ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், அருட்சகோதர சகோதரிகள், குருக்கள், ஆயர்கள் மற்றும் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இல்லை. சொல்வார்கள், பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, சில பேருடைய ஆன்மீக வாழ்க்கை அப்படித்தான். இறை வார்த்தையை வாசிக்க இதில் என்ன இருக்கின்றது, ஜெபமாலை சொல்லி என்ன புரோஜனம், கோயிலுக்கு போய் என்ன புரோஜனம் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே,
இந்த நாளிலே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதும், இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு இருப்பதும் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தர்மம் என்றுதான் நீங்கள் அதை நினைக்க வேண்டும். அவர் இல்லை என்றால் நீங்கள் ஒன்றும் இல்லை அன்பார்ந்தவர்களே. குப்பைக்கு சமம். உங்களுடைய படிப்பும் பதவியும் பட்டமும் பணங்களும் அவருடைய பார்வையிலே குப்பைக்கு சமம். எனவே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். இந்த நேரத்திலே அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி திரும்ப நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உறுதியாக இருப்பவர், மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல. மனிதனுடைய மனம் அவருக்கு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடவுள். கடவுளுடைய ஒரே பேரான மகன் நமக்கு விடுதலை தருவதற்காக நம்மிடம் வந்தார். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். ஆண்டவரும் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசுவோமா? நாம் மனமிட்டு பேசுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே தீராத வேதனையோடும் கவலையோடும் ஆண்டவரே கஷ்டங்களோடும் மனம் உடைந்து போயும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாராம். சாவான பாவத்தில் இருந்தேனே, நான் சாவான பாவங்களை செய்ததை அறிக்கையிடாமல் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தேனே, என் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியத்தை செய்யவில்லையே, என் ஆண்டவர் சாயலாக படைத்திருந்த ஒவ்வொரு மனிதரையும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இருந்தேனே, அவர்களுடைய தேவைகளை சந்திக்காதபடி அவர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் அபகரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்பீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை தகப்பனே. இதோ என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை பெற்ற தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கிறார்களே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக, அவர்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலே அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்களே, முன்னைய நன்னிலைக்கு அவர்களை கொண்டு வருவீராக. உமது பரிசுத்த இரத்தம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அறுவை சிகிச்சைக்காக தன்னை தயாரிப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். கல்லீரல் கிட்னி சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். நோயுள்ள இடத்திலே என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.